நீங்கள் அவளை பிடிச்சி தந்துடுவீங்களா? ஏப்பா போண்டா வேணுமா? இந்தாங்க போண்டா. பா சொல்லுங்கள். இந்தாங்க. ஆஹா சொல்லுங்கப்பா. இந்தாங்க. இல்லை பால் எடுத்து தரவா? பாலை குடிச்சிட்றீங்களா? மீனுமா பாலை குடிச்சிட்றீங்களா? அவள் குடிக்கலையா? கொடுக்க வேண்டாமாம்மா. சரி கொடுக்கல. அப்பாட்டு கொடுத்துட்டு என்ன? அவர் தான் வாங்கிட்டு வந்தார். கொடுக்க வேண்டாமா? உனக்கு வேணுமா? போண்டா தான் வேணுமா? போண்டா வேணுமா பால் வேணுமா? போண்டா வேணுமா? சரி அப்போ அப்பா போண்டா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லுதுன்னு காலையிலேருந்து நீ சாப்பிடல. நீ சாப்பிட்றியே சாப்பிட்லையா? மீனுமா அம்மா பாரு சாப்பிட்றியே சாப்பிட்லையா? போண்டா தான் வேணுமா மீனுமாக்கு? சரி அப்பா வாங்கிட்டு வர சொல்கிறேன். மீன் குட்டிக்கு தாங்க பஜ்ஜி போடுறதுக்கு வந்துருக்கு. போட்டாச்சுங்க. ஒரு 5-6 பஜ்ஜி போட்டோம்னா ஒரு 2 பஜ்ஜி மட்டும் கொடுத்துர்லாங்க. ஏன்னா சாப்பிடாமையே உட்காந்துருக்குதுங்க. போண்டா வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறாளுங்களா. சரி இன்னைக்கு கொடுத்து பார்ப்போம். ஒரு 2 பஜ்ஜி மட்டும் கொடுத்து பார்ப்போங்க. வீட்டில் பொரித்து கொடுத்தோம்னா ஒன்றும் பண்ணாதுன்னு நினைக்கிறேங்க. இன்னைக்கு கொடுத்து பார்க்குறேங்க. ரெடி ஆயிடுச்சுங்க பஜ்ஜி ரெடிங்க. இங்கே பாருங்கள் பஜ்ஜி ரெடி. மீனுமா சவுண்டை மட்டும் பாருங்கள். எப்படி கத்துறா பார்த்தீங்களா? இல்லைங்களா? இந்த பஜ்ஜிக்கு தான் இந்த சவுண்டு. ஹரிசார் சொன்னார், நீ அந்த கடையில் வாங்குற எண்ணெய் தான் சேரல, பிள்ளைக்கு பஜ்ஜி போட்டு கொடு. நாங்கள் பாருங்க இப்போ பஜ்ஜி சாப்பிட்டோன்னே அடுத்து சாப்பாடு சாப்பிடுவா. பஜ்ஜி வேணுமாடி தங்கம்? வேணுமா? வா சாப்பிட்லாம். பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மீன் மாவை பாருங்கள் எவ்வளோ சவுண்டாக கத்திட்டு இருக்கானு. இந்த பஜ்ஜிக்கு தான் இன்னும் சாப்பிட்லிங்க. பாருங்கள் கொஞ்சம் பிச்சு வச்சுக்கலாம். வந்தோடனே வேகமாக எடுத்து பெட்டில் தான் வைப்பான். பிச்சு வச்சுக்கிறேன் பாருங்கள். வா வெளியே வாடி தங்கா, வெளியே வா. சாப்பிடுவா பாருங்க. எடுத்து சாப்பிடு, எடுத்து சாப்பிடு. கையில் எடுத்து தர்றதுங்களாம்மா. தட்டில் வந்து வாய் வைக்க மாட்டாங்க. தட்டில் வாய் வச்சா ஆகாது. தட்டில் வாய் வைக்க மாட்டாங்க. பெட்டில் எடுத்து போட்டு சாப்பிட்றாங்க. இங்கே இருங்க பஜ்ஜி பிரியர்னா இவங்க தான் பஜ்ஜி பிரியர். வாழைக்காய் பஜ்ஜிங்க. கடையில் வாங்கிட்டு வந்தோம்னா எண்ணெய் சேராதனால பிள்ளைக்கு வயிற்றால போயிருக்குன்னு ஹரிசார் என்னன்ட்டார், 2 பஜ்ஜி மட்டும் போட்டு வந்து கொடு, அவள் சாப்பிட்ற அளவுக்கு போடுன்னாரு. நான் தான் கொஞ்சம் உண்டுனா போட்டேனுங்க. சரி இவங்களும் சாப்பாட்டுக்கு கடிச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய போட்டேனுங்க. 2 நாளாக நேற்றுக்கு நைட்லேருந்தே சாப்பிட்லைங்க. நேற்றுக்கு வெங்காய பஜ்ஜி கொடுக்காததுனால கோபம். இப்போ பாருங்கள் இப்போ சாப்பிட்ருக்கா பாருங்கள். இந்த 2 பஜ்ஜி அவள் தான் சாப்பிடுவா பாருங்கள். நிறைய பேர் பூனைக்குட்டி பஜ்ஜி போண்டா சாப்பிடுமான்னு கேட்டாங்க. அதுக்காகத்தானுங்க இந்த வீடியோ. பாருங்கள் அழகாக சாப்பிடுவாங்க. கடையில் வாங்கி கொடுக்குறது எண்ணெய் கீது சேரலையே என்னமோன்ட்டுங்க வீட்லேயே போட்டு கொடுத்துருக்கேங்க. பார்ப்போம் இன்னைக்கு. மறுபடியும் சேராமல் வச்சுன்னா நிறுத்திடுவேனுங்க. அப்புறம் யார் சொன்னாலும் பஜ்ஜி போண்டா போட்டு தர மாட்டேன் குட்டீஸுக்கு. வாழைக்காய் பஜ்ஜி ரொம்ப பிடிக்குங்க அவளுக்கு. பார்த்தீங்களா வாழைக்காயோடையே சாப்பிடுவாளுங்க. உள்ள காய் இருக்குது பார்த்தீங்களா, வாழைக்காயே நல்லா வெந்திருக்கு பஞ்சு மாதிரி. வாழைக்காயோடு சாப்பிடுவாளுங்க. சரிங்க மீண்டும் சந்திப்போங்க. தங்கா இங்கே பாரு, அவள் சாப்பிட்ற பிஸியில் இருக்காளுங்க. இங்கே பாருங்கள் 2 போண்டாவில் 1 போண்டா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னொரு போண்டாவில் கொஞ்சோண்டு தான் இருக்குது. மீனுமா சாப்பிட்டாச்சு. போண்டா மீன் பஜ்ஜி மீன். ஏத்தங்க மீனுமா அப்படி தானே? மீனுக்குட்டி சாப்பிட்ற பிஸியில் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. வருங்க ஒரு பஜ்ஜி கம்ப்ளீட் ஆகி இது 2வது பஜ்ஜியில் பாதிங்க முடிஞ்சுது. இதுவும் முடிஞ்சிருச்சு. சூப்பர் போண்டா பஜ்ஜி.